நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரதிஷ்டா விசுவாச ஜபத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்பா. ஆண்டவரே நீர் அதிசயமான தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் வல்லமையான தேவன் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீ நித்திய பிதாவாய் இந்த பூமிக்கு வந்தீரே தகப்பனே. சமாதான பிரபுவாய் நீ வந்தீரே தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஆண்டவரே, ஆண்டவரே சிறு பிள்ளைகள் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாடல் ஆராதனை ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே டான்ஸ் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்கிரிப்ட் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் ஆண்டவரே இந்த மறைமன் பகுதியில மகிமைப்படும்படியாக செல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாஸ்டர்மா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிஷப் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே மண்டல் ராஜாவை தேவன் வலிமையாய் பயன்படுத்துகிறோம். இந்த வேலையில் அப்பா நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஜோசப் சரண் ஐயாவும் இந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது நம்ம அங்கிருக்கிற மாஸ்டர் சரவணன் ஜோசப் அவர்கள் பாடு நடத்துவாங்க. அதுக்கு இப்பொழுது ஐயா ஆராதிப்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. மூணு அல்லேலூயா சொல்லணும். சாதாரண கரங்களை கட்டி ஹல்லேலூயா கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப துக்கம் மூலமா வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். கிடைச்சவா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கடனை சும்மா வேணும் விருதா வரக்கூடாது. கடனை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் தட்டுமா. ஹல்லேலூயா கரம் தட்டுமா. நாங்க சத்தமா கரம் தட்டுமா. சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைங்க ஒரு எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் சொல்றேன் பயப்படாது. நான் உன்னோட இருக்கிறேன். அப்ப இயேசு அப்ப நம்மோடு இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையா நம்மளை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை.
இன்னொரு பாடலை பாட போறோம். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே நாம் இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டணும். ஒரு செட் வந்து கரங்களை தட்ட மாட்டீங்க, ஒரு செட்டு கரங்களை தட்டணும். ஆண்டவரை நீங்க கரம் கட்டி வாழ்த்தும் போது ஆண்டவரை வாழ்த்துவார். ஹalleluya. இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஹalleluya கர்த்தர் கொண்டு உங்களை பெரிய சாதி ஆக்க போறார். ஹalleluya. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். பாடுமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு Yeah.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில கூட எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. இந்த வேலையில வந்து ஆராதிக்கும்படியாக பிஷப் ராஜையாவை நம்ம அன்புராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்தின் பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், சரிங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னாலே நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் பிள்ளைகள் யாரும் சொல்ல மாட்டேங்குங்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வந்து தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஒரு டான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் மிச்சர் கொடுக்க போறாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் லட்டு கொடுக்க போறாங்க. அப்படி அல்லேலூயா. ஆமா, முடிஞ்ச பிறகு கடைசியில தான் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை ஒரு 4 வார்த்தை கேட்கணும். நம்ம நல்ல வார்த்தை 4 வார்த்தை கேட்கணும்ல, அதுக்காக தான் இந்த தியான ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ். நம்ம கிறிஸ்துமஸ் பாட்டு வந்து பாடிடுவோமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு என் கூட சேர்ந்து பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கணும். எல்லாரும் இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரும் யாருக்கும் பேசக்கூடாது. ஆமென். ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு நம்ம பாட போறோம். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுங்க, கேட்டுங்களா? இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, சந்தோஷமா சிரிச்சுட்டே பாடுவோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் ஒளியாக இயேசு பிறந்தார், உலகமாக அமைதியாக இயேசு பிறந்தார், உலகத்தில் ஒளியாக இயேசு பிறந்தார், உலகமாக அமைதியாக இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எங்கள் இயேசு பிறந்தார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, சந்தோஷம்
பாடும்போது மட்டும் இந்த சத்தம் வர மாட்டேங்குது. ஏசு பிறந்தாருங்கிறத மட்டும் நீங்க என் கூட சேர்ந்து பாடணும். சரியா? அல்லேலூயா. ஏசு பிறந்தாருன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்களும் ஏசு பிறந்தாருன்னு சொல்லணும். சரிங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை போக்கினவர் இயேசு பிறந்தார். பாவியை ரட்சித்தவர் இயேசு பிறந்தார். பாவத்தை போக்கினவர் இயேசு பிறந்தார். பாவியை ரட்சித்தவர் இயேசு பிறந்தார். Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஓ ராஜா தாலா கபூரா மகதியா. இறங்குங்க. ஓ ராஜா தாலா கந்தரா மகதியா. Hallelujah. சர்வ வல்லவரே சர்வத்திற்கும் ஆண்டவரே சர்வ வல்லவரே சர்வத்திற்கும்
ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நல்ல கவனிங்க. எல்லாரும் நல்ல கவனிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தினா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல பாட்டு பாடணும், கை தட்டணும், சந்தோஷமா இருக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சந்தோஷமாயிருங்கள். எப்போது எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க. மகிழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமியில மனுஷனா பிறந்தாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம். ஸ்தோத்திரம். வந்த எல்லாருக்கும் இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. கர்த்தர் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு. கரங்களை தேடி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆமென். உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக தேவாலயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். உங்க வீட்டிலையும் இந்த மகிழ்ச்சி, சமாதான, சந்தோஷம் தொடரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கேட்கணும். நல்ல வார்த்தை கேட்கணும். நீங்க காதுல எது நல்ல வார்த்தை கேட்கறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வார்த்தை, நாலு வார்த்தை கேட்ட பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாரும் டான்ஸ் ஆடி பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு டான்ஸ் இருக்குது. முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஆமா ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாரும் கொடுப்பாங்க. ஆமென். ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய செனாட ஐக்கியத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம். அதுல சோதரம் நம்முடைய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தலைவராக நம்முடைய ஜோசப் ஐயா இருக்கிறாங்க. நம்முடைய ஐயா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் மாவட்டம் முழுவதும் துணைத் தலைவராக பொறுப்பேற்று இங்கே முதல் அறிவிக்கப்படுகிறார்கள். செனடா பிளாட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய டயசிஸினுடைய துணைத் தலைவராக அவர்கள் இந்த இடத்திலிருந்து நம்மளோடு கூட இணைந்து தேவ பணியை செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய டயசிஸினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை, நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்கணும், அமைதியா இருக்கணும், சத்தமே போடக்கூடாது, திரும்பியே பார்க்க கூடாது. எல்லாரும் இந்த நேரா பார்த்து வார்த்தை மாத்திரம் கேட்கணும். ஆமென். எல்லாரும் அமைதியா இருக்கலாமா? யாரும் பேசக்கூடாது. ஐயா அவர்களை வரவேற்று நாம் இந்த நேரத்துல செய்தி குறிக்க அழைக்க வேண்டும். ஆமென். சொல்றோம். இப்ப இந்த சால்வைய நம்ம ஊருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் புதிதாக நியமிக்கப்பட்ட செங்கல்பட்டு துணைத் தலைவருக்கு நாம் சால்வையை அணிவித்து செங்கல்பட்டு மாவட்டம் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் நாலு நல்ல வார்த்தை கேட்க போறோம். ஆமென். கர்த்தருக்கு அல்லேலூயா. பிள்ளைங்களா நல்லா கவனிங்க. தம்பி பேசுங்க, சரியா? எல்லாம் இங்கே கவனிங்க. இப்ப அங்கிள் வந்து ஒரு கதை தான் சொல்ல போறேன் எல்லாருக்கும், சரியா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஏசப்பாவுடைய இன்னைக்கா? ஆமா இருக்குல்ல, 25th டிசம்பர் தான் ஏசப்பா. நம்ம சபையில இன்னைக்கு கொண்டாடுறோம்ல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினம் இல்லையா? சரி,
கிறிஸ்துமஸ் தினமா இருக்கிறதுனால நம்ம ஒரு பாடல் நல்ல கவனிக்க ஒரு சின்ன பாடல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் என்று சொல்லி அந்த பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் என் கூட கிளாப் பண்ணி பாடுறீங்களா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர், தாழ்மையுள்ள தாய்மொழியில் தலை சாய்களானார், தாழ்மையுள்ள தாய்மொழியில் தலை சாய்களானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவனைகளாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவனைகளாம், தங்கமுள்ள பசுத்தலையில் படுத்திருக்கிறார், தங்கமுள்ள பசுத்தலையில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, எந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, எந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா. ஏசப்பா எந்த ஊர்ல பிறந்தார்? அப்படி கவனிக்க சொன்னோம். ஏசப்பா எங்க பிறந்தாரு? பெத்லகேம் ஊர்ல பிறந்தார்லே, பெத்லகேம் ஊர்ல பிறந்தார். ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க தம்பி, கவனி நல்லா கவனி. ஏசப்பா பிறக்கும் போது ஒரு தேவதூதன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இப்படி சொல்லியிருக்கு. அவள் இருந்த ஏசப்பாவுடைய அம்மா இருந்த வீட்டுல, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றேன். தம்பி பேசுறாரு. அவன் என்ன சொல்றான்? தேவதூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இல்லையா? இப்படி சொன்ன உடனே அந்த மரியாளுக்கு என்னாச்சு? ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன் இதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடுச்சு. இல்லையா? அதுக்கப்புறமா தேவதூதன் சில காரியங்கள் எல்லாம் சொல்லி 37வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லையா? அதுக்கப்புறமா இந்த மரியாள் என்ன பண்றாங்க? கர்த்தரை துதித்து பாடுறாங்க. நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க பெண்ண வரும்போது பாத்தீங்கன்னா 48வது வசனத்துல அந்த மரியாள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை துதித்து பாக்குறாங்க. நல்ல கவனிங்க. என்ன சொல்றாங்க? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்பார்கள். தொடர்ந்து 40 வரைக்கும் வாசிங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த தூதன் வந்து மரியாளுக்கு வந்து என்ன சொல்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு. நல்ல கவனிங்க, பிள்ளைங்க கவனிங்க. பாப்பா இங்க பேசக்கூடாது, இங்க கவனிங்க. ஏதாவது டவுட்னா அண்ணா இங்க அங்கிள் கிட்ட கேட்கணும். என்ன டவுட் இருக்கு? இந்த தேவதூதன் வந்து 3 காரியத்தை மரியாதையோட சொன்னார். முதல்ல நம்ம பார்த்தோம்ல 28வது வசனம், கிருபை பெற்றவளே. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள். இரண்டாவதாக தேவதூதன் என்ன சொல்வார்? கர்த்தர் உன்னுடனே. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. மரியாதை சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள்ல
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்ப 3 காரியம் இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் 3 காரியங்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். கர்த்தர் நம்மள பிரியமாய் இருக்கிறதுனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் வந்து நமக்காக நம்ம மேல வைத்த அன்பை விளங்கம் பண்பதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது மரியாதைக்கு சொன்ன வார்த்தை இன்றைய நாள்ல இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அதே வார்த்தையை அவர் கொடுக்கிறார். முதலாவதாக நாம் எல்லாம் கிருபை பெற்றவர்கள். அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறாங்க. நேற்று இருந்தவங்க இந்த நாள்ல இல்லாம இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அநேக கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இல்ல, உபத்திரவங்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாம் ஆனாலும் என்ன, நான் வந்து ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறேன், ஏசப்பா பிள்ளை, ஆனா எனக்கு உபத்திரம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் உபத்திரம். ஆனா நமக்கு என்ன பண்ணுவாரோ, அவர் ஒரு பலனை கொடுப்பார். இந்த உபத்திரத்தை தாங்கிக் கொள்றதுக்கு ஒரு சக்தி அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாள்ல வந்திருக்க எல்லாருக்கும் கிருபை உண்டு. கிருபை அப்படின்றது கர்த்தருடைய கிரேஸ், அவர் நம்மளால வச்சிருக்க இரக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ பேர் எத்தனையோ விபத்துக்களை, பாடுகள்ல இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கிருபையா தருகிறார் இல்லையா? நம்ம நைட்டு தூங்கி காலையில எழும்பும் போது ஒவ்வொரு நாளும் அந்த நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. 2வதாக இல்லையா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நம்மோட இருக்கிற தெய்வமா இருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கூட வருவாங்க, நாளைக்கு நம்ம விட்டுட்டு விலகி விடுவாங்க. நான் கூட உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம விட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு நாளும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளோடு அவர் நம்மோட கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ 3வதாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவேளை சொல்லலாம், ஐயா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, என் குடும்பத்துல இந்த பொருளாதார கஷ்டம் இருக்கு, கடன் பாடம் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு சரீரத்துல இந்த அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நீங்க சொல்லலாம், ஐயா கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? கர்த்தர் உன்னோட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஏன் இன்னும் அந்த கிருபை இல்லை, எனக்கு ஏன் இன்னும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிற அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த 48வது வசனத்தை 50வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரியாள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். மரியாளிடம் இருந்த ஒரு குணநலன் என்ன தம்பி கவனிங்க. மரியாளிடம் இருந்த ஒரு குணநலன் என்ன அப்படின்னா, அவங்க தாழ்மை உடையவர்களாக இருந்தாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப மரியாளுக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்ன? அவங்க தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு செய்தி கேட்ட உடனே நிறைய பேர் வந்து அவரை தொழுது கொண்டாங்க. வானசாஸ்திரிகள் 4 ஞானிகள் வராங்க, நல்லா படிச்சவங்க, பெரிய ஞானி. அவங்க வந்து என்ன பண்றாங்களா, சாஷ்டாங்கமாய் விழுந்து, சாஷ்டாங்கன்னா தெரியும்ல, அப்படியே முகம் குப்புற விழுந்து ஏசப்பாவை அணைச்சிட்டாங்க. அவ்வளவு தாழ்மை அவங்க கிட்ட இருந்து. அப்ப நம்ம ஏசப்பாவுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துகிறவர்களாக இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றது ரைட் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது நம்ம கீழ்படுகிறவர்களாக. 2வதாக மரியாளிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 50வது வசனத்துல அவங்க வந்து பண்ணாங்க, பயந்து இருக்கிற ஒரு குணம். மரியாள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? இந்த சபைக்கு வரும், இவர் பண்டிகை நேரத்துக்கு வரும், அநேக நேரத்துல வரும். கம்மி கவனிங்க. இங்க வரும் பொழுது சபைக்கெல்லாம் நம்ம வரும்போது நம்மளுக்கு இங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நாம கீழ்படுகிறோமா? மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தனாலதான் தேவதூதர் 3 ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். 3 ஆசீர்வாதங்கள் என்ன? மரியாள் கிருபை பெற்றவர், 2வது கர்த்தர் மரியாளோட இருந்தார், 3வது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தர் அந்த 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் பார்த்து நான் சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவள். சொல்லுங்க. நம்ம அதை எப்ப விசுவாசிச்சு இது எனக்கு தான் கர்த்தர் என் கூட தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவன், கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 3 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுங்க, நான் 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுங்க, 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பேன், நான் கர்த்தருக்கு பயந்து இருப்பேன். இந்த ஒரு விசுவாசத்தை இதை நீங்க தினமும் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில. இதனால கிறிஸ்துமஸ் நாள்ல வந்திருக்கிற நீங்க உங்களுடைய தினமும் காலையில எழுந்த உடனே சொல்ல வேண்டியது, இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் கிருபை பெற்றவன், இந்த நாளை கர்த்தர் என்னோட இருக்கிறார், இந்த நாள்ல நான் செய்யற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுக்கு நான் கர்த்தருக்கு நான் தாழ்மையா இருப்பேன், கர்த்தருக்கு நானே கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை படுங்க, தம்பி கண்ணை படுங்க, நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம் இல்லையா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி இருக்கீங்க, எங்களை கிருபை பெற்றவர்களாக நீர் பார்த்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் இந்த நாள்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நீர் எங்களோடு இருப்பேன் என்று சொல்லிங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம், நீங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில கூட அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக தகப்பனே இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாதபடி, தாழ்மை இல்லாதபடி எங்களுடைய மனமோட போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேமே என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாள்ல தகப்பனே ஒரு வயசை கூட தயவாய் இறங்கி ஒவ்வொருடைய மேல கர்த்தர் நீர் பெரிய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில, உடைய பிறப்பின் நாளில தகப்பனே அப்பா கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக சிறு பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா உமக்கேற்ற தகப்பனே பிள்ளைகளாக அவர்கள் வளர்க்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் கிருபை பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். செய்தியெல்லாம் கேட்டீங்களா? ஆசீர்வாதமா இருந்துங்களா? சரி, அடுத்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போகலாமா? பசங்கள்லாம் படிச்சு என்ன பண்ணீங்கன்னா வசதியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இருந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் கடைசியாக அவங்களுக்கு கிஃப்ட்டு கேட்கலாம் கொடுத்து நம்ம ஆசீர்வாத ஜெபத்தோடு நம்ம நிறைவேறிடுவோம். சரி, எல்லாம் அவங்க பண்ணி விடுங்க, அவங்க இடம் விட்டுருங்க.